உண்மையிலே வந்து இரட்டை வாய்க்கால் இருக்கின்ற மாவீரர் கோயிலில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து விழுந்த ரத்தத்திலே கவிதை பாடடா. அதாவது இந்த கடல் பிரதேசம் இறுதி யுத்தம் நடந்த இடம். இந்த இடத்துல எவ்வளவு தூரத்தில் இருந்தோ மக்கள் கொண்ட துன்பங்களை சந்தித்து மக்கள் வந்து இவ்வளவு கொட்டு மலையில வந்து அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த கங்கணிகள் சொல்லினால் முள்ளிவாய்க்கால் ரெட்டை வாய்க்கால் மாவீர தொழில் நிலத்தில் நிற்கிறேன். வந்து இந்த கொட்டும் மலையில வந்து மாவீர தினத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று 6-5 மணி அளவில் மாவீரர்களுக்கான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு இந்த மாவீரத்தில் நடைபெற உள்ளது. உண்மையிலேயே இந்த கொட்டும் மலையிலும் நிறைய மக்கள் வந்து உணர்வளிக்கையை காட்டுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இறுதி யுத்தம் நடந்த பிரதேசத்தில் இந்த ரெட்டை முள்ளிவாய்க்கால் ஒரு இடமாக இருக்கிறது. இந்த மாவீர தொழில் நிலத்தின் நிகழ்வுகள் அனைத்தும் பதிவு பண்ணப்புறன் வேற உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் என்ற காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிகள் போகலாம். பாருங்க அப்படி மழை அடிக்குதுண்ட பயங்கரமா மழை அடிக்குது. நினைக்கிற ஒன்றுமே விளங்காத நினைக்கிறேன். இந்த குடைக்கில் கூட நிற்கலாம் இருக்கு. அப்படி பயங்கரமா காற்று அடிக்குது, பயங்கர மழை அடிக்குது. அப்படி இருந்தும் உணர்வு ரீதியாக வந்து நிறைய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுறதுக்காக வந்து கொண்டிருப்பது உண்மையிலே உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்குது. அனைத்து விடயங்களையும் நான் உங்களை பயந்து கொள்றேன். பார்க்கலாம் நீங்கள். மறவர்களை மாற்றான் பகையறித்தி வீரமும் யாகமும் இதை திட்ட முதல்வர்கள் விடுதலை கூட்டம் நடந்தோ வீதிகள் தோறும் மகர தோறும் வீடுகள் முற்றங்கள் எல்லாம் நீர்களுக்கு ஏற்றப்பட்டு எங்கெங்கே தெய்வங்களுக்கான வழிபாடுகள் தொடங்கிவிட்டது. எங்கள் தாயகத்தை மற்றும் எங்கள் தேசத்து எல்லை கடந்து எங்கள் மக்கள் வாழும் சர்வதேச புலங்களில் எல்லாம் எங்கள் கல்லறை நாயகரை கைகளும் அந்த நேரத்துக்காய் காத்திருக்கின்றார்கள். எங்கள் கண்ணுகளை வெளிமுற்றங்களில் மட்டுமா உங்களை நீக்கின்றோம். எங்கள் மனவெளி எங்கள் மாவீரர்களே உங்களுக்கான மாலைகள் நுழைகின்றன. எண்ணங்களிலெல்லாம் நீங்கள் தான் வாழ்கின்றீர்கள்.
போகவில்லை கொட்டும் மழையிலும் தன்னுடைய மகனை வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த ஆத்மா சாந்தியடைய இந்த மாவீரர்களின் இடங்கள் வந்து அமைகிறது. பாருங்க அப்படி மழை பெய்து ஒன்று இருக்குது, பயங்கரமாக மழை பெய்து ஒன்று இருக்குது. மனதில் நோயடா ஆனவரை காத்திடுவோம், காலம் வரட்டும் காத்திருப்போம், காதில் சங்கொலி கேட்டிருப்போம். பாருங்க கொட்டும் மழையிலும் வந்து மக்கள் வந்து தங்களோட பிள்ளைகளை வழிபடுறதுக்காக வந்து ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல நிற்கிறது வந்து உண்மையிலே உணர்வெழுச்சியாக இருக்கிறது. மண்ணின் விடுதலைக்காய் மரணித்த உறவுகளே, மாவீரர்களை வணங்குகின்றோம். உரிமை போருக்காய் உயிர்கொடை செய்தீர்கள், உங்களை கொடுத்து எங்களை காத்தீர்கள். காவல் தெய்வங்களே வணங்குகின்றோம் உம்மை. கார்த்திகை 27. மாவீரரின் நாமங்கள் கூறும் கண்வழி கண்கள் மாயம் இவர் காவிய நாயகராகும். உடைந்த குறியில்
நெருப்பாகி நெருப்பாகி நீமிப்போம் உயிர்ப்போடு பொறுப்போடு நெருப்போடு நீமிப்போம் நெருப்பாகி 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 நீமிப்போம் உயிர்ப்போடு பொறுப்போடு உருவாக்க மாவீரரே நீங்கள் தூங்கும் கல்லறை மீது சத்தியம் உங்கள் கனவுகள் என்று ஒரு நாள் நனவாகும். கார்த்திகை மாதத்திலே கருவறை விழிக்கும் அன்னையின் முகம் காணும் ஆவலில் இருக்கும் அங்கு ஒரு புது வெள்ளம். மனவெங்கும் மாவீரர்களை இணைத்துக் கொள்ளும் கார்த்திகை 27 நாங்கள் மாவீரர் துயிலுமில்லங்களில் ஒன்று கூடி வருகின்றோம். இன்னும் சில மணித்துளிகளில் மாவீரர்களுக்கான சுடரேற்றப்பட்டு மாவீரர்களை நினைவில் கொள்ளவிருக்கின்றோம். அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, பன்மானம் காத்த உத்தமர்களை ஆண்டுக்கு ஒருமுறை நினைவு கூறும் இந்த மாவீரர் திருநாளில் அனைத்து மாவீரர்களையும் நினைவு கூறுவோம். தமிழ் மண் காப்பதற்காக தம்மையே ஆகுதியாக்கிய எம்மினத்தின் காவல் தெய்வங்களை எம்மினத்தின் காவல் தெய்வங்களாம் மாவீரர்களை விளக்கேற்றி வணங்குவதற்காக உலக தமிழினம் தயாராகிக் கொண்டிருக்கின்றது. சரியாக 6 மணி 3 நிமிடத்திற்கு அகவணக்கம் செலுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து மணியோசை எழுப்பப்படும். 6 மணி 5 நிமிடத்திற்கு மாவீரர்களுக்கான சுடரேற்றி வணக்கம் செலுத்தப்படும். அன்பார்ந்த உறவுகள், நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்களின் உயிர்களை ஆகுதியாக்கி காவிய நாயகர்களாக கல்லறைகளில் நீளாத்துயிர் கொள்ளும் மாவீரர்களை வணங்குவதற்கு அனைவரும் தயாராகியுள்ள இந்த வேளையில் அனைவருக்குமான அன்பான வேண்டுகோள். உங்கள் குழந்தைகளை இல்லங்கள் மாவீரர்களுக்கான முதன்மை சுடர் ஏற்றி வைக்கப்படும் சம நேரத்தில் அனைத்து மாவீரர்களுக்குமான சுடர்களினை அவர்களது பெற்றோர்கள் உரித்துடையோர்கள் ஏற்றி வைப்பார்கள்.
அண்ணா இதுக்கும் கொளுத்தி விடுங்க. உள்ளுக்குள்ள இருக்கும் பாருங்க. இல்லையா? அதில் வாங்க, மற்றவங்கிட்ட வாங்க. அவங்க வாங்க. ஒட்டும் மலையில் வந்து மக்கள் வந்து தன்னுடைய உணர்வுகள் இந்த மாவீரர்களுக்கான அஞ்சலிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே வந்து இரட்டை வாய்க்கால் இருக்கின்ற மாவீரர் கோயிலில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாவீரர்களுக்கான நினைவுகள். உண்மையிலேயே வந்து ஒட்டும் மலையிலும் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து மலையம் புறப்படுத்தாமல் அவர்களுடைய பிள்ளைகளை வந்து வழிபட்டு சென்றிருக்கிறார்கள். மக்களின் எழுச்சி அவர்களுடைய பிள்ளைகளின் உணர்வுகளை வந்து புரிஞ்சு கொடுக்க இருக்குது. இந்த அதாவது இந்த கடல் பிரதேசம் இறுதி யுத்தம் நடந்த இடம். இந்த இடத்துல எவ்வளவு தூரத்திலிருந்தோ மக்கள் கொண்டன துன்பங்களை சந்தித்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அஞ்சலிகளை செலுத்தி வருகிறார்கள். வேறு உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவேற்றுகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.